நம்ம வீட்டுக்கு யாராச்சும் முக்கியமானவங்க வராங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு பழைய சாதமோ இல்லை மீந்து போன சாப்பாடோ நம்ம கொடுக்க மாட்டோம். அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற விதமாக நம்ம சுட சுட சாப்பாடு செஞ்சு தருவோம். அப்படி இல்லைனா வெளியே வாங்கி தருவோம். இல்லைனா அவங்களுக்கு பிடிச்சதை ஏதாவது ஒரு திங்ஸை நம்ம அவங்களுக்கு வாங்கி தருவோம். இதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஏசப்பாவை கனம் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட உள்ள பெஸ்ட்டை நம்மளுக்கு வர ஒரு விஷயத்துலேருந்து ஒரு பங்கை தேவனுக்கு தரணும். வேதத்தில் பாருங்கள், நீதிமொழிகள் 3:9 போட்டிருக்கு, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு மாடி தோட்டமோ ஏதோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு விளையிறத தேவனுக்குன்னு கொடுங்க. உங்கள் சர்ச்சில் உள்ள பாஸ்டருக்கோ இல்லை ஊழியம் செய்கிற யாருக்காவதோ அந்த ஃபஸ்ட்டு பலனை நீங்கள் கொடுக்கும்போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் ஏதாச்சும் கார் ஏதாச்சும் வச்சுருக்கீங்க, ஏதாச்சும் பொருள் வச்சுருக்கீங்க அப்படின்னா சர்ச்சுக்கு போக முடியாதவங்க, ட்ராவல் பண்ணி வர முடியாதவங்களை கூட்டிகிட்டு போங்க. இதை மாதிரி உங்ககிட்ட இருக்க பொருளாலும் உங்களுக்கு வர எல்லா லாபத்தினாலும் ஏசப்பாவை கனம் பண்ணி பாருங்க. நிச்சயமா ஏசப்பா உங்களை பல மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார். எந்த ஒரு இடத்துலையும் வைக்கப்பட்டு தலை குனிந்து போக விடவே மாட்டார். நீங்கள் எல்லா விஷயத்துலையும் ஏசப்பாவை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சு அவரை நீங்கள் கனம் பண்ணும்போது உங்களையும் அவர் கனம் பண்ணுவார். அதனால் கர்த்தரை கனம் பண்ண பழகிக்கொள்ளுங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். When an important person is coming to your house, you will not give them leftovers or old food that is stocked in your fridge. You will give them freshly prepared food, or you will buy them something what they like to honor them. Likewise, in our life, if you want to honor God, you should honor Him with your wealth and your first fruits. Look what the Bible says in Proverbs chapter 4 verse 9. Honor the Lord with your wealth and with the first fruits of all your harvest. Yes, if God has blessed you with a vehicle, it might be bike, car or auto. Whatever it is, while you are going to church, take someone with you who doesn't have a vehicle, or someone who is coming from a long distance and they cannot afford to travel. By doing this, the Lord will bless you and you are honoring our God. Likewise, if you have a garden in your house and the tree bears lots of fruits, then give the first fruit to the Lord, to the pastor or to someone who does ministries or someone who is in need. By doing that, you're honoring our God and He will bless you, He will honor you and He will make you multiply. So learn how to honor our God and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.